1999 ரிலீஸ் ஆன ஸ்டேர் ஆஃப் எக்கோஸ். அழகான பொண்டாட்டி அன்பான பையனு வாழ்க்கையை ஓடிக்கிட்டு இருக்காரு நம்ம ஹீரோ. ஆனா தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவளோட அக்கா கூட குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்காரு. ஒரு பக்கம் என்னோட அக்காவை இவன் சொக்கா மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு இவரோட பொண்டாட்டிக்கும் தெரியும். ஆனா அவ கண்டுக்கல. மச்சினிச்சிக்கு எத்தனை மச்சம் இருக்குன்னு இவர் எண்ணிக்கிட்டு இருக்காரு. போற போக்குல பொண்டாட்டியா போட்டுக்கிட்டும் இருக்காரு. இவரோட பையன் ரெண்டு பேரையும் அம்மானு கூப்பிடுறான். ஆனா யாரு இதுல உண்மையான அம்மான்னு அவனுக்கும் தெரியாது, நமக்கும் தெரியாது. இவன் எப்ப பார்த்தாலும் தனியா பேசிக்கிட்டே இருப்பான். ஆனா இவன் பேய்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கான்னு இவங்களுக்கு தெரியாது. நம்ம ஹீரோவோட மச்சினிச்சு ஹிப்னாட்டிசம் பண்றவ. அவளை கலாய்க்க போய் நம்ம ஹீரோ அவகிட்ட மாட்டிக்கிட்டாரு. அவளும் இவருக்கு ஹிப்னாட்டிசம் பண்றா. நம்ம ஹீரோவும் பார்க்க கூடாதெல்லாம் பார்த்துட்டாரு. பயந்து ஓடிட்டாரு. இவருக்கு ஹிப்னாட்டிசம் பண்ணதுனால பேய்களை பார்க்கும் சக்தி இவருக்கு கிடைக்குது. ஒரு பொம்பளை பேய பாக்குறாரு. அந்த பொம்பளை பேய் இவர்கிட்ட என்னமோ சொல்ல வருது. இவரும் அந்த பொம்பளை பேய் யாருன்னு கண்டுபிடிக்கிறாரு. அந்த பொம்பளை பேய் கிட்ட தான் நம்ம பையனும் பேசிக்கிட்டு இருக்கான்னு இவருக்கு தெரிய வருது. சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு பொண்ணு காணாம போயிட்டு அவளோட தங்கச்சி அம்மாவும் அவளை இன்னும் தேடிக்கிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணோட போட்டோவை நம்ம ஹீரோ பார்த்த உடனே இவ தான் அந்த பொம்பளை பேயின்னு நம்ம ஹீரோ மெசல் ஆயிட்டாரு. அவளுக்கு என்ன நடந்தது கண்டுபிடிக்க களத்துல இறங்குறாரு நம்ம ஹீரோ. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அந்த பொண்ணுக்கு நடந்த கொடுமைகளை வெளி உலகத்திற்கு வெளிச்சம் போட்டு காட்டினாரா இல்லையா, அந்த பெண்ணை கொலை செய்த குற்றவாளிகளை கண்டுபிடித்தாரா இல்லையான்னு படத்தை முடிக்கிறாங்க. ஒரு தரமான படம், பொறுமையான படம், லேகனா என்னன்னு தெரியாத படம், அங்கங்க ஒரு ட்விஸ்ட், அருமை, திரைக்கதை பெருமை. ஸ்டேர் ஆஃப் எக்கோஸ். ஹீரோவோட மைண்ட் வாய்ஸ். என் பொண்டாட்டி கூட படுக்கும்போது அவளை போடும்போது நீ தான் கண்ணு முன்னாடி வர, தயவு செய்து இந்த வீட்டை விட்டு போயிடு. பொம்பளை பேயோட மைண்ட் வாய்ஸ். என்னை போட்டவங்கள நீ கண்டுபிடி, அப்போதான் நான் இந்த வீட்டை விட்டு போவேன். பொண்டாட்டியோட மைண்ட் வாய்ஸ். என்னங்க ஏன் என் கூட படுக்க மாட்டீங்க, உன் கூட படுத்தா பேய் கூட படுக்கிற மாதிரியே இருக்கு. மச்சினிச்சியோட மைண்ட் வாய்ஸ். அப்போ என் கூட வந்து படுத்துக்கோ. 1998 ரிலீஸ் ஆன பாயிண்ட் லாஸ்ட் சீனு. குற்றத்தை தடுப்பது போலீஸோட வேலை இல்லை, குற்றத்தை நடக்க விடாமல் தடுப்பது போலீஸோட கடமை என்று போராடிக்கிட்டு இருக்கா போலீஸ்காரியான நம்ம ஹீரோயினி. ஒரு பக்கம் ஒரு 9 வயசு சின்ன பொண்ணு காணாம போயிட்டு அவளை கண்டுபிடிக்க நம்ம ஹீரோயினி களத்துல இறங்குறா. ஆனா நம்ம ஹீரோயினால அவளோட பசங்களே காப்பாற்ற முடியல. இவ எப்படி அந்த பொண்ணை காப்பாற்ற போறான்னு கூட இருக்கிற போலீஸ் எல்லாம் இவளை கிண்டல் பண்றாங்க. இன்னொரு பக்கம் இவளுக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன். இவளோட முன்னாள் ஹஸ்பண்ட் ஒரு சைக்கோ. அவன் எப்போ என்ன பண்ணுவான்னு அவனுக்கே தெரியாது. நம்ம ஹீரோயினி அவனை லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டான். ஆனா அவன் வீடு சுத்தமாகலனா இவளை போட்டு அடிக்கிறான். இவளும் குழந்தைகளுக்காக அவன் பண்ற டார்ச்சர்லாம் பொறுத்துக்கிட்டா. ஆனா ஒரு கடத்துல அவன் பண்ற டார்ச்சரை தாங்க முடியாம அவனை டிவோர்ஸும் பண்ணிட்டா. என் பசங்க எனக்கு வேணும்னு இவ கோர்ட்ல கேஸ் போட்டாலும் அந்த புறம்போக்கு நாய் நல்ல புள்ள மாதிரி நடிச்சு பசங்களை கொண்டு போயிட்டான். இவளும் ஒரு போலீஸ்காரனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ்க்கையை ஓடிக்கிட்டு இருக்கா. பசங்களை அந்த சைக்கோ நாய்கிட்ட இருந்து எப்படியாவது புடுங்கி ஆகணும்னு இவ ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கா. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினி அந்த 9 வயசு சிறுமியை கண்டுபிடித்தாளா இல்லையா, இவளோட பசங்க உடன் சேர்ந்தாளா இல்லையான்னு படத்தை முடிக்கிறாங்க. தரமான படம், லைட்டா லேக் அடிக்கும் ஆனா தெரியாது. பாயிண்ட் லாஸ்ட் சீனு. ஹீரோயினியோட மைண்ட் வாய்ஸ். எனக்கு என் பசங்க வேணும். சைக்கோ புருஷனோட மைண்ட் வாய்ஸ். எனக்கும் என் பசங்க வேணும், வேணும்னா என் கூட வா, உனக்கு ஒரு குழந்தைய தரேன். 1992 ரிலீஸ் ஆன ஃப்ரீ ஜாக். கார் ரேசரா இருக்காரு நம்ம ஹீரோ. ஆனா காரை ஓட்டுறாரா இல்லையோ இவரோட காதலிய ஓட்டுன்னு ஓடிக்கிட்டு இருக்காரு. ஒரு பக்கம் இவரோட காதலி நீ இந்த போட்டியில ஜெயிச்சாகன்னு இவரோட காதலியே கத்திக்கிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் நடந்த போட்டியில நம்ம ஹீரோ இறந்து போயிட்டாரு. ஆனா யாரும் நம்ம ஹீரோவோட பாடியை கொள்ளடிக்கிறாங்க. இவரோட பாடியை ஒரு பணக்காரனுக்கு விற்க பாக்குறாங்க. ஆனா நம்ம ஹீரோ அங்கிருந்து எப்படியோ தப்பிச்சிட்டாரு. இவரும் தன்னோட வீட்டுக்கு போறாரு. ஆனா அங்க யாரோ இருக்காங்க. காதலியும் காணவில்லை. தன்னை சுத்தி என்ன நடக்குதுன்னு நம்ம ஹீரோக்கு ஒன்றும் புரியல. எல்லாரும் இவரை துரத்திக்கிட்டு இருக்காங்க. இவரும் ஓடுன்னு ஓடிக்கிட்டு இருக்காரு. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ தன்னை சுத்தி நடக்கிற ஆடுபுலி ஆட்டத்தை இவரு கண்டுபிடித்தாரா இல்லையா, வில்லன் யார் என்று கண்டுபிடித்து அவனை அழித்தாரா இல்லையான்னு படத்தை முடிக்கிறாங்க. ஒரு தரமான படம், லைட்டாக லேக் அடிக்கும் ஆனா தெரியாது. தமிழ் டப்பிங் சினிமோகிராஃபி ஓகே. IMDb ரேட்டிங் 5.4, நம்ம ரேட்டிங் 5.5. ஃப்ரீ ஜாக். ஹீரோவோட மைண்ட் வாய்ஸ். நீ ஆண்டி ஆயிட்டு அதனால நான் உன் கூட குடும்பம் நடத்த முடியாது. காதலியோட மைண்ட் வாய்ஸ். நான் ஆண்டி ஆயிட்டேன், இப்போ உன் குழந்தைக்கு அம்மாவும் ஆயிட்டேன். ஓ அப்படியா, உனக்கு குழந்தை பிறந்தா அந்த குழந்தை உன்னை அம்மானு கூப்பிடாது, பாட்டின்னு தான் கூப்பிடும்.